தமிழ்நாடு காங்கிரசின் முன்னாள் தலைவர் கே.எஸ். அழகிரி அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் காங்கிரஸுக்கு பெரும் பின்னடைவு தந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இன்னொரு பக்கம் ஜார்க்கண்டில் ஜேஎம்எம் கூட்டணி ஒரு பெரும்பான்மைக்கு முன்னணியை பெற்றிருந்தாலும் மகாராஷ்டிராவில் பெரும் பின்னடைவுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? மராட்டியத்தில் காங்கிரசுடைய பின்னடைவிற்கு காரணம் அங்கு மதவாத சக்திகளுடைய ஆதிக்கம் இன்னும் இருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. மக்களை பிரித்து பார்த்து மதத்தை சொல்லி, ஜாதியை சொல்லி, மொழியை சொல்லி அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். சில இடங்கள்ல அந்த வெற்றியை நாம் தவிர்க்க முடியாமல் இருக்கிறோம். ஆனா எங்களுடைய நோக்கம் தலைவர் ராகுல் காந்தியினுடைய இலட்சியம் என்னன்னா, அதை போன்ற இடங்களில் நாம் இன்னும் கடுமையாக உழைத்தல் வரும். பரப்புரை இன்னும் வலிமையாக இருக்கணும். நம்முடைய கருத்து இன்னும் வலிமையா போய் சேரணும். ஒரு காலத்துல மராட்டியம் மதசார்பின்மைக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தது. அதன் பிறகு அங்க சில பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த பின்னடைவுகளால் நாங்கள் சோர்ந்து விட மாட்டோம். ராகுல் காந்தி மேலும் நம்முடைய கொள்கையை அழுத்தமாக சொல்வதற்கும், மகாராஷ்டிரால கூட்டணி கட்சிகள் டிரைவ் பண்ண நம்பரை கூட காங்கிரஸ் அதுக்கு பங்களிக்கல, அந்த கூட்டணியோட முன்னிலையில காங்கிரஸோட பங்களிப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அதை எப்படி பார்க்கறீங்க? இல்லையா, அவைகள் எல்லாம் விமர்சனங்கள் தான். ஒருவர் நீங்க விமர்சனம் செய்யுங்கன்னு ஒருவரை கூப்பிட்டுட்டீங்கன்னா அவர் எதையாவது விமர்சனம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கணும். காங்கிரஸ் நம்பர்ஸ் அப்படி இல்லையே. நம்பர்ஸும் கூட்டணி கட்சிகளோட நம்பர்கள் அதிகமா இருக்கு. காங்கிரஸ் அதே சமயத்துல குறைவான இடங்கள்ல தானே முன்னிலையில இருக்கு. இருக்கலாம், நிச்சயமா இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, தேர்தல்ல வெற்றி தோல்வி என்பது நாம இயல்பா பாக்குறது தான். மாபெரும் தலைவர்கள் எல்லாம் தேர்தல்ல பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க. இந்திரா காந்தி பின்னடைவை சந்திச்சாங்க, அண்ணா சந்திச்சாரு, காமராஜர் சந்திச்சாரு. நீங்க அதனால அவர்கள் பலகீனமாக இருந்தார்கள் என்று சொல்ல முடியாது. காங்கிரஸ் அங்க தன்னுடைய முழுமையான சக்தியை காட்டி இருக்கிறது. ராகுல் காந்தியுடைய பிரச்சாரம் தான். நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிரால இந்தியா கூட்டணி பெற்ற வெற்றியை இப்ப சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸால அதை கொடுக்க முடியல அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்ததுக்கு பின்னாடி காங்கிரஸ் 100 இடங்கள்ல போட்டியிடுது. அந்த கூட்டணியிலேயே ஒரு முக்கியமான அதிக இடங்கள்ல போட்டியிடக்கூடிய கட்சியா இருக்கு. அப்ப அவங்க பின்னடைவை சந்திக்கிறது கூட்டணிக்கு பின்னடைவா இருக்கு அப்படின்னு அதுதான் முதன்மையான காரணம்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இல்லைங்க. அதாவது காங்கிரஸ் இல்லைன்னா அங்க கூட்டணியே அமைந்திருக்காது. மராட்டியத்துல ராகுல் காந்தி தலைமை ஏற்கவில்லை என்றால், காங்கிரஸ் கட்சி இல்லை என்றால், மராட்டியத்துல பிஜேபிக்கு எதிராக ஒரு கூட்டணியை அமைத்திருக்க முடியாது. நீங்க அதை பார்க்கணும். சில பின்னடைவுகள் இருப்பது உண்மை, நான் அதை மறுக்கல. ஆனா காங்கிரஸ் இருந்ததுனாலதான் ஒரு கூட்டணியாவது வந்தது. பாரதிய ஜனதாவை சிந்திக்க வச்சது, RSS அச்சப்பட வச்சது. அவர்கள் பெரும் பணத்தை கொண்டு போய் இறக்குனாங்க. நீங்க அதானியும் அம்பானியும் அவங்க பெட்ரோல் பேங்க்ல போய் ஓட்டு போட்டதுக்கு பணம் வாங்கிக்க சொன்னாங்க. நான் அதெல்லாம் பிரயாசம் இதெல்லாம் நடைமுறைதான். ஆனாலும் கூட காங்கிரஸ் இல்லை என்றால் அங்கே ஒரு கூட்டணி அமைத்திருக்கவே முடியாது. எதிர்கட்சிகளை ஒன்று திரட்டி அவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய பேரை இழுத்து செல்வதை போன்ற செயலை காங்கிரஸ் செய்தது தலைவர் ராகுல் காந்தி செய்தார். இப்படிவா நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா நாங்க திரும்பவும் அதை சரி பண்ணி வெற்றி வருவோம். எப்படி நாங்க நாடாளுமன்ற தேர்தல்ல அங்க அதிகமான இடங்களை பெற்றோமோ அதே போல வருங்காலத்துல நாங்க சட்டமன்றத்தில் வெற்றிகளை. நிச்சயமா சார். இணைப்புல உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.